வணக்கம். பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். சர்வதேச அளவில் இந்தியாவிற்கு கிடைத்திருக்கிற ராஜதந்திர வெற்றி குறித்தான் இன்றைக்கு பேச இருக்கிறோம். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீர் மாநிலம் பஹல்காமிலே பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டார்கள். இதற்கு உலகமே கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தது. ஆனால் கடந்த மாதம் சீனாவிலே நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய மாநாட்டிலே இது குறித்த ஒரு கண்டனம், பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்தும் அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்தியா எடுத்த உறுதியான நிலைப்பாடு குறித்தும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய கூட்டறிக்கையில் இடம்பெறவில்லை. இதை கண்டித்து இந்தியா அந்த கூட்டறிக்கையிலே கையெழுத்திடவில்லை. அதுக்கு வேறு ஒரு காரணமும் சொல்லப்பட்டது. ஏன்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய அந்த மாநாடு என்பது இந்தியா, பாகிஸ்தான், சீனா உள்ளிட்ட ரஷ்யா உள்ளிட்ட 10 நாடுகளை கொண்ட ஒரு அமைப்பு. அதில் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள்லாம் அது பார்வையாளராகவும் இருக்கிற சூழலில் பாதுகாப்பு அமைச்சர்கள் பங்கேற்ற அந்த மாநாட்டில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா செயல்பட்டதுனால அந்த பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்த கண்டனம் குறித்த அம்சமும், பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா எடுக்க வேண்டிய அல்லது உலக நாடுகள் இந்தியா எடுத்திருக்கிற நடவடிக்கை, உலக நாடுகள் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு குறித்து அது கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். ஆனால் அது இடம்பெறவில்லை. அதில் இந்தியா ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க, பயங்கரவாதத்திற்கு எதிரான நிலைப்பாட்டில் ஒரு இரட்டை நிலைப்பாடு என்பது கூடாது. இந்த அம்சம் இடம்பெறாதனால நாங்கள் இதில் கூட்டறிக்கையில் கையெழுத்திடலை அப்படின்னு இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றிருந்தார். அவரும் அதை தெரிவிச்சிருந்தார். இதற்கு காரணம் பாகிஸ்தானோடு இவங்க அனுசரணையாக இருக்குது சீனா. ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக அவர்கள் நடத்திய பல பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் நடத்திய பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானுடைய இராணுவமே மூளையாக செயல்பட்டது என்றெல்லாம் குற்றம் சாட்டு ஆதாரப்பூர்வமாக பலமுறை இந்தியா சர்வதேச அரங்கில் நிரூபிச்சிருக்கு. இப்போ சர்வதேச அரங்கத்தில் அண்மையில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்திருக்காங்க. பயங்கரவாதிகளுடைய பயிற்சி இடங்கள், அவர்களுடைய முகாம்கள் எல்லாம் குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் என்று மிக துல்லிய ஒரு இராணுவ நடவடிக்கையை இந்தியா எடுத்து அதை உலகம் வியந்து பார்த்திருக்கிற சூழலில் அது குறித்த அம்சத்தை ஏன் இடம்பெறவில்லை என்பது ஒரு பெரும் கேள்வி எழுந்திருந்த சூழலில் இப்போ குவாட் அப்படின்னு சொல்கிற இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகளுடைய அமைப்பு, அந்த அமைப்பினுடைய அமைச்சர்களுடைய கூட்டம் அமெரிக்காவில் வாஷிங்டனில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க. அவங்களுடைய கூட்ட அறிக்கையில் அதை வெளியிட்டிருக்காங்க. அதில் வெளியிட்டிருக்கிற இன்னொரு முக்கியமான அம்சத்தை சொல்லியிருக்காங்க. இந்தியா ஒரு நிலைப்பாட்டை உறுதியாக சொல்லியிருக்கு. பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் அதை இந்தியாவை சொல்கிறாங்க. அந்த பயங்கரவாதத்தை செய்த குற்றவாளிகளையும் ஒரே சமதளத்தில் வைத்து பார்க்கக்கூடாது, ஒன்றாக வைத்து பார்க்கக்கூடாது. பயங்கரவாதத்திற்கு உதவுபவர்கள் யாராக இருந்தாலும் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் அவர்களுடைய அந்த கூட்ட அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய கூட்டறிக்கையில் கையெழுத்திடாமல் இந்தியா வெளியேறியதும் இன்றைக்கு தானாகவே குவாட் என்ற சக்தி வாய்ந்த 4 நாடுகளுடைய அமைப்பினுடைய அமைச்சர்களுடைய கூட்டத்தில் இந்த அறிக்கை வெளியாகிருக்கிறதும் சர்வதேச அளவில் இந்தியாவிற்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றியாகவே இது பார்க்கப்படுகிறது. நம்மோடு புவிசார் அரசியல் மற்றும் வரலாற்றுத்துறை பேராசிரியர் மாரிமுத்து இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நீங்கள் சர்வதேச புவிசார் அரசியல் சார்ந்து நீங்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு வர்ற ஒருத்தர். இப்போ குவாட் அமைச்சர்களுடைய அந்த மாநாட்டில் இந்தியாவிற்கு ஒரு பெரும் ராஜதந்திர வெற்றி கிடைத்திருக்கிறதா சொல்கிறாங்க. உங்கள் பார்வை என்ன சார்? இந்த குவாட் வெளியுறவு அமைச்சர்களுடைய மாநாட்டில் இந்தியாவுக்கு ஆதரவாக வெளிப்படையாக இல்லைனாலும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் தான் சொல்லியிருக்காங்க. அதை பாகிஸ்தானை நேரடியாக குறிப்பிட்டு சொல்லியிருந்தா இன்னும் நான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் ஆதரவாகவும் இருந்திருக்கும். ஆனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அந்த தாக்குதலை ஏற்படுத்தி அந்த பாகிஸ்தான் நேரடியாக குறிப்பிடாம தீவிரவாத தாக்குதல் அந்த பொதுவான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறத ஒரு இன்னும் கொஞ்சம் நம்ம இந்தியாவுக்கு இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாம். அவங்க குவாட் அமைப்புங்கிறது மிக தெளிவாக தன்னுடைய அறிக்கையை தயாரித்து வெளியிட்டிருக்கலாம். அதுதான் ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா பாகிஸ்தான்கிற நேரடியாக குற்றம் சாட்டணும். ஆனால் அதே நேரத்தில் ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்ச உடனே இங்கே கனடாவில் G7 மாநாடு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வேகமாக பிரசிடென்ட் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியை மீட் பண்றாரு. ஸோ அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஏமாற்றம் தான். பட் ஆனால் இது மற்ற நாடுகளுடைய
கூட்டாந்த ஒரு அறிக்கையா வந்து வெளியுறவுத்துறை மந்திரிகளுடைய மாநாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை கிடைக்கும்போது வெற்றி தான். ஆனா இது வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு ராஜேந்திர ரீதியா இன்னும் அதிக அவங்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தலாம், அவங்க தனிமைப்படுத்தணும், அவங்களுக்கான பொருளாதார உதவிகளை வந்து எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்துறதா இந்தியாவுடைய வெற்றியா இருக்கும். அது வந்து வரும் நாட்களில் இந்தியா தன்னுடைய ராஜேந்திர நடவடிக்கை மூலம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த ஷாங்காய் கோஆபரேஷன்ல வந்து இந்தியா வந்து தன்னுடைய எதிர்ப்பை வந்து பாகிஸ்தான் பஹல்காம் தாக்கலை வெளிப்படையா வந்து மென்ஷன் பண்ணாதுங்கிற ஒரு அடிப்படையில வந்து கையெழுத்திடாம தன்னுடைய கூட்டறிக்கையில வந்து வெளிநடப்பு செஞ்சது வந்து ஒரு நல்ல ஒரு செயல் தான். ஏன்னா வந்து இந்தியா இன்னும் வந்து அந்த ஏமாற்றம் வந்து வெளியே வரல, தாக்குதலுடைய பாதிப்புல இருந்து வெளியே வரலங்கிறத வந்து உலகத்துக்கு வந்து தொடர்ச்சியா நம்ம எடுத்துக்காட்ட வேண்டியிருக்க ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். அந்த செயல் வந்து நல்ல ஒரு ஒரு செயல் தான். ஆனா வந்து இது போதாது. ஏன்னா பாகிஸ்தான்ங்கிற ஒரு நாடு தொடர்ச்சியா தீவிரவாதத்தை வந்து நேரடியா மறைமுகமா வந்து ஆதரவு கொடுத்து வளர்த்துக்கிட்டு அந்த தீவிரவாதத்துல வந்து ஒரு பங்காவே இருந்து வளர்ந்துகிட்ட ஒரு நாடு தான். அது அமெரிக்காவும் சரி, மற்ற பாகிஸ்தான்ல இருக்கிற அரசியல்வாதிகளுமே பல கட்டத்துல ராணுவ அதிகாரிகளை வந்து ஒத்துக்கிருக்காங்க. பல நேர்காணல்ல வந்து தங்களுடைய நாடுகளுடைய பங்களிப்பு வந்து அதை ஏற்றிருக்காங்க. இந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த விக்டிம், பார்ட் ஆஃப் த டெரரிசம் சொல்லி அவங்க தன்னுடைய நிலைப்பாடுகளை வந்து தெரியாமலே பல நேர்காணல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆதாரமாக கொண்டு இவங்களை வந்து பொருளாதார தடை வந்து இன்னும் வலிமையாக பண்ணணும். இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து இன்னும் பதிவு பண்ணலை. இந்த தற்போதைய மோடி அரசாங்கம் வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வலுவாக இருந்திருக்கும். இந்தியாவுடைய ஆளுமை வந்து வெளியுறவு கொள்கையான ஆளுமை வந்து இன்னும் வந்து வெளிப்பாடாக இருந்திருக்கும். அதைத்தான் வந்து பெரும்பாலான இன்னும் ராஜேந்திர வல்லுநர்கள் வந்து டெல்லி சர்க்கிள் வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த அழுத்தம் போதாது, பாகிஸ்தானை வந்து இன்னும் வந்து நம்ம வந்து சர்வதேச சமூகத்துல வந்து வெளிப்படுத்தணும், அவங்க வந்து எந்த மாதிரியான தாக்குதலை வந்து பின்னாடி வந்து இயக்கியிருக்காங்க அப்படிங்கிறத. ஆனா வந்து இந்த பஹல்காம் தாக்குக்கான ஒரு கூட்டறிக்கை வந்து நம்முடைய நாடாளுமன்றத்துல வந்து ஏற்படுத்தா தான் மற்ற நாடுகள் வந்து அவங்க வந்து கொஞ்சம் தெரிவிச்சு ஆய்ப்பாங்க. அது ஒரு பக்கம். ஏன்னா அந்த இந்தியா நாடாளுமன்றத்துல இந்த மாதிரியான பஹல்காம் தாக்காதான தொடர்பாக ஒரு கூட்டறிக்கை வந்து அவங்க அரசாங்கமே கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற போதுல வந்து இந்த நாடு அந்த தாக்குதல் தொடர்பாக இன்னும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. நம்ம பல நாடுகளுக்கு வந்து வெளிப்படையாக காட்ட வேண்டியிருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இந்தியா வந்து தன்னுடைய செயல்பாடுகளையும் இன்னும் வந்து கொஞ்சம் நேர்மைப்படுத்தி ஒருமுகப்படுத்தணுங்கிறது தான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இந்தியா சர்வதேச அளவிலே இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு தனித்த இடம், முக்கியத்துவம் என்பது இந்த குவாட் நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற அந்த முடிவு அவர்களுடைய கூட்ட அறிக்கை வெளிப்படுத்தியிருக்கு. ஏனென்றால் பயங்கரவாதத்தை ஒரு துளி கூட சகித்து கொள்ள முடியாது என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கார். அதே போல் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுடைய மாநாடு, எதாவது முக்கியமாக அது பாதுகாப்பு, இந்த 10 நாடுகளுடைய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார அரசியல் சார்ந்து தான் மிக முக்கியமாக இருக்குது. அதில் குறிப்பாக வந்து இராணுவ ரீதியான பாதுகாப்பு உதவி குறித்து தான் அதில் மிக முக்கியமாக ஆலோசிக்கப்படும். அதில் ஏன்னா சீனாவும் இந்தியாவோடு மிக நெருக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு, புவியியல் ரீதியாக, அதே போல் அரசியல் ரீதியாகவும் பார்க்கலாம், இராணுவ ரீதியாகவும் நிறைய உதவிகளை மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு அவங்க செஞ்சுருக்காங்க சீனா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கிற சூழலில் அங்கே நடைபெறுகிற மாநாட்டில் அங்கே போய் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா எடுத்திருக்கிற உறுதியான நடவடிக்கை, அதற்கு கிடைத்திருக்கிற வெற்றி, உலக நாடுகள் இதில் ஒரு புள்ளியில் இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி பேசியிருந்தாங்க. அதில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம், இந்தியா எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு, இன்றைக்கி நடவடிக்கை எடுத்துருக்கலாம் விரிவாக சொன்னாங்க. இவ்வளவும் சொல்லியும் கூட இந்த பயங்கரவாதத்திற்கு எதிரான பஹல்காமிலே பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் நடத்திய அந்த தாக்குதல் குறித்தும் அது குறித்த கண்டனம், அது குறித்த தண்டனை என்ன தண்டிக்க வேண்டும், என்ன உலக நாடுகள் நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பது அம்சம் இடம்பெறாதது ஒரு பெரும் கேள்வியை தான் எழுப்பியிருந்தது. அந்த கேள்வி என்பது சீனாவை நோக்கியதாக இருந்தது. ஏன் சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்த இடத்தில் செயல்படுகிறதா என்கிற ஒரு கேள்வி இருந்த சூழலில் தான் இன்றைக்கு குவாட் இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. நம்மோடு புவிசார் அரசியல் தன்னார்வலர் மற்றும் நிபுணர் பாலாஜி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய கூட்டறிக்கையில் இடம்பெறாத ஒன்று இன்றைக்கு குவாடில் இடம்பெற்றிருக்கிறது, அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. பயங்கரவாதம் மட்டுமல்ல, பயங்கரவாதத்திற்கு உதவியவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு ஒரு பகிரங்கமான ஆதரவு சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கு. இது இந்தியாவுடைய ராஜதந்திர வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமா சார், கண்டிப்பா சார். இது வந்து இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றி, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எஸ்சிஓ விஷயங்கள்ல, எஸ்சிஓ ஆர்கனைசேஷன்ல
எஸ்சிஓ ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஏன் வந்து அந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் எஸ்சிஓவில் பாகிஸ்தானையும் ஒரு அங்கம் வைத்து விட்டது. ஆனால் குவாடில் வந்து பாத்தீங்கன்னா குவாடு கண்ட்ரிஸோட மேஜர் நோக்கமே என்னன்னா சைனாவுடைய அக்ரஷனை இந்தோ பசிபிக் ரீஜன்ல கண்ட்ரோல் பண்றது. ஆனா சைனாவுடைய அக்ரஷன் வந்து ப்ரிடாமினன்ட்லி மேரிடைம் இதுல இருக்கிறதுனால இந்த குவாட் கண்ட்ரிஸ் ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் சைனாவுடைய அக்ரஷனை ஆசியா பசிபிக்ல இந்தோ பசிபிக்ல கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த குவாட் ஃபார்மேஷன் பண்ணது. ஆனா இது பாகிஸ்தானுக்கு எதிராக ஏன் செய்யவில்லை என்றால் பாகிஸ்தானுடன் இந்த நாடுகள் எந்த கண்ட்ரிஸ்க்கும் ஒரு தனியான ஒரு பவுண்டரிஸ் கிடையாது. ஆனால் பாகிஸ்தானுடன் சைனாவுடைய கூட்டமைப்பு ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர், இன்டர்நேஷனல் செக்யூர்ட் ஆர்டரை சேலஞ்ச் செய்வதாக இருந்தால் அதை குவாட் கண்ட்ரிஸ் கண்டிப்பா அதை கண்டம் செய்திருக்கிறது. அதுதான் சார் இதுல தீர்மானத்துல வந்திருக்கு சார். அதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு சார். இந்த பயங்கரவாதத்தை துளியும் சகித்து கொள்ள முடியாது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறார். ஷாங்காயில் ஏன் வந்து சீனா வந்து பாகிஸ்தான் ஆதரவு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கிற சூழலில் இன்றைக்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் போன்ற வெளியுறவுத்துறை அமைச்சர்கள்லாம், நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள்லாம் பங்கேற்றுக்கிற ஒரு கூட்டத்தில் இந்த கூட்டறிக்கையாக வந்திருக்கிற ஒரு சூழலில் இப்போ பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவுடைய நடவடிக்கை சர்வதேச அளவில் ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கு என்ற ஒரு பார்வை, இதை கடந்து மற்ற நாடுகளுடைய ஒத்துழைப்பு என்பது எப்படி இருக்கும் இந்தியாவிற்கு? சார், குவாட் கண்ட்ரிஸ் ஃபார்ம் ஆனது பாத்தீங்கன்னாக்கா குவாடோடைய ஐடியா வந்து பாத்தீங்கன்னாக்கா 2017 திரும்பி குவாட் ஃபார்மேஷன் பண்ணாங்க. முதல்ல குவாட் ஃபார்மேஷன் 2007 பண்ணாங்க. ஆனா அந்த குவாட் ஃபார்மேஷன் சரியா வராததுக்கு காரணம் அப்பொழுது அங்க இருந்து ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் கெவின் ரூட் சைனாவுக்கு சாதகமாக இருந்தார். பிறகு இந்தியாவுக்கு சாதகமாக திரும்பி அதை மூவ் பண்ணது வந்து 2014 ஆசியான் சமிட்டில் குவாட் 2 ரீஆர்கனைஸ் செய்தார். அதன் மெயின் நோக்கம் என்னவென்றால் சைனாவினுடைய அத்தாரிட்டேரியன் போக்கை கண்டிக்க வேண்டும் என்பதற்காக ஸ்பான் பண்ண உள்ள விஷயம். அப்படி சைனா வண்டி அதோடைய அத்தாரிட்டேரியன் வண்டியில அதற்கு கிளையண்ட் ஸ்டேட்டா இருக்கும் பாகிஸ்தானுக்கும் எதிராக இந்த கிரைம் ஃபார்மேஷன் வந்திருக்கு சார். அதோடைய தீர்மானம் தான் இது. முதலில் நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால் குவாடில் மிகவும் மும்முரமாக ஈடுபட்ட நாடு இந்தியா. ஆனால் குவாடில் மும்முரமாக ஈடுபட்ட போது நமக்கு ஆதரவாக அந்த குவாடு நாடுகள் பாகிஸ்தான் நமக்கு தாக்குதல் நடத்தும் போது செய்யாத போது இப்போது திரும்பி செய்திருக்கிறது என்பது அது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் விக்டரி என்று தான் கூற வேண்டும். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இப்போ இந்த குவாடு இந்த 4 நாடுகளுமே மிக முக்கியத்துவம் பெற்ற சக்தி வாய்ந்த நாடுகள்னு சொல்லலாம். இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான். இந்த நாடுகளுடைய இவர்களுடைய கூட்டறிக்கையில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு அம்சம், இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதை குறிப்பிட்டிருக்காரு. அந்த கூட்டறிக்கையில் அதை இடம்பெற்றிருக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் விக்டிம்ஸும் அந்த பயங்கரவாதத்திற்கான குற்றவாளிகள். அப்போ இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா, அது குற்றவாளியாக இருப்பது என்பது பாகிஸ்தானிலே பயிற்சி பெற்ற பயங்கரவாத அமைப்புகள். அப்போ 2 பேரையுமே ஒரே கண்ணோட்டத்தோட ஒன்றாக வைத்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, பஹல்காம் தாக்குதலை, பயங்கரவாதோட தாக்குதலை தொடர்ந்து இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது. அப்போ சொன்ன காரணம் பேச்சுவார்த்தையும் அல்லது அமைதியும் ரத்தமும் ஒன்றாக, தண்ணீரும் ரத்தமும் ஒன்றாக ஓடாது, அமைதியும் பேச்சுவார்த்தையும் ஒன்றாக நடக்காது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் வேறு கோணத்தில் இப்போ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடிகிறது. பயங்கரவாதத்தை மட்டுமல்ல, அதற்கு துணை போகிறவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும். இது குறித்து உலக நாடுகள் ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்குள்ளே வர வேண்டும், ஒரு ஒத்த கருத்தோடு வர வேண்டும் என்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம அது அடுத்தடுத்து கடந்த மாதம் 25-26 தேதிகளில் தான் அந்த மாநாடு நடந்துச்சு. சீனாவுடைய ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய மாநாடு. அடுத்த ஒரு வாரத்திற்குள்ள இப்படி ஒரு சர்வதேச அளவிலான இந்தியாவிற்கு அந்த மாநாட்டில் பொறுத்த வரைக்கும் கூட்டறிக்கையில் இது இடம்பெறாது ஒரு குறைவாக தான் இருந்துச்சு. அதற்கு சீனா தான் இந்த மாநாட்டை அங்கு நடத்துகிற ஒரு நாடாக இருக்கின்ற பொழுது, பெரிய நாடாகவும் அது இருக்கின்றதுனால அவருடைய ஆதிக்கம் அதில் இருந்திருக்கும், அல்லது அவர்களுடைய அழுத்தம் அதில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் சர்வதேச பார்வையாளர்களுடைய நோக்கம். ஏனென்றால் இப்போ கூட பாலாஜி அதை குறிப்பிட்டார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அந்த ஆபரேஷன் சிந்தூர், அதுக்கு தொடர்ந்து அவர்கள் நடத்திய பயங்கரவாத தாக்குதல், பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கை, இராணுவ நடவடிக்கை, துல்லிய தாக்குதல், இதில் பாகிஸ்தானுக்கு வேறு சில நாடுகளும் மறைமுகமாக உதவியிருக்காங்க. அதில் சீனா ஒரு முக்கியமான நாடு அப்படிங்கிற ஒரு பார்வையில் அப்போ சீனா அதை பேச முடியாத ஒரு சூழல். அப்போ அண்மையில் கூட கராச்சியில்
அந்த நாட்டினுடைய பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஆசிம் முனீர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னாக்கா, பயங்கரவாதம் என்று சொல்லி ஒரு சட்டப்படியான ஒரு தடையை வந்து இந்தியா ஏற்படுத்துதுன்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கார். அவர்கள் செய்கிற பயங்கரவாதத்தை நியாயப்படுத்துகின்ற வகையிலே தான் இன்றைக்கு கூட பாகிஸ்தானுடைய பேச்சு என்பது அமைந்திருப்பதெல்லாம் பார்க்க முடிகிற சூழலில் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்திற்கு ஆறாக சீனா என்கிற ஒரு நாடு இருக்கிறது என்கிற பார்வை கேள்வி எழுந்திருக்கிற அந்த சூழலில் தான் இன்றைக்கு அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா நாடுகளுடைய பிரதிநிதிகள் இந்தியாவுடைய நிலைப்பாட்டை ஏற்றிருக்காங்க, அங்கீகரிச்சிருக்காங்க. ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அந்த கூட்டறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க என்பது சீனாவில் கிடைக்காத நீதி இன்னைக்கு அமெரிக்காவில் வாஷிங்டனில் இந்த குவாட் அமைப்பின் மூலமாக இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது. அங்கே அந்த கூட்டறிக்கையில் இந்தியா கையெழுத்திடாமல் புறக்கணித்ததனுடைய விளைவு சர்வதேசம் வேறு ஒரு பார்வையில் இந்தியாவை அங்கீகரிச்சிருக்குது. அந்த கடந்த வாரத்தினுடைய இந்தியாவுடைய ஒரு தீர்க்கமான, உறுதியான, தீரமான ஒரு முடிவு இன்றைக்கு இந்தியாவுக்கு ஒரு சர்வதேச அரங்கில் இந்தியாவுடைய ராஜதந்திர ரீதியிலான முயற்சிகளுக்கு ஒரு பெரும் வெற்றியை கொடுத்துருக்கு. அப்படி என்பதுதான் புவிசார் அரசியல் சார்ந்த நிபுணர்களுடைய பார்வையாக இருக்குது. இன்னும் அந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியாவுடைய இராணுவ நடவடிக்கை என்பது இராணுவ நடவடிக்கையிலே இந்தியா பயன்படுத்திய ஆயுதங்கள், இந்தியா தங்களை தற்காத்து கொண்ட விதம், அதற்கு பயன்படுத்திய உள்நாட்டு தயாரிப்புகள், பாகிஸ்தானுடைய பகுதிக்குள்ளே சென்று பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் மீது மிக மிக துல்லியமான ஒரு தாக்குதலை நடத்தியது. அந்த தொழில்நுட்பம், திட்டமிடல், ஒருங்கிணைப்பு எல்லாமே உலக நாடுகள் வியந்து பார்த்தன, இந்தியாவோடு துணை நின்றன, இந்தியாவின் பக்கம் நிற்கிறோம் என்றன. அந்த வகையில் தான் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவுடைய இந்த நடவடிக்கையும் உலக நாடுகள் மத்தியிலே ஒரு பெரும் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. இந்தியா ராஜதந்திர ரீதியிலே மேலும் ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது என்பதுதான் சர்வதேச போர் வியூகம் மற்றும் புவிசார் அரசியல் வியூக நிபுணர்களுடைய பார்வையாக இருக்கிறது. இந்தியாவினுடைய இந்த ராஜதந்திர வெற்றியினுடைய பெருமித தருணத்தை பதிவு செய்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு பேசுபொருளோடு பிக் நியூஸ் பகுதியில் சந்திப்போம்.